இயேசுக்கு உங்களுக்கும் உறவு தான் முக்கியம், அதுதான் வளர்ச்சி. இயேசுக்கு உங்களுக்கும் உறவு இருக்கும் பொழுது தான் அது வளர்ச்சியாக மாறும். இயேசு உங்களுக்கு உறவு இல்லைன்னா அது இடைநிறுத்தமாக மாறிடும். அப்போ உங்களுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவை என்ன எல்லாம் கெடுக்குதுன்னு பாருங்கள். மனித சக்தி கெடுக்குதா, அதில் உங்களுடைய அவயங்களுடைய தூண்டுகிற பாவ சக்தி கெடுக்குதா? அதுக்கெல்லாம் சக்தி, அதெல்லாம் ஒரு வல்லமை இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம உடம்புல இருக்க அவயங்களை தூண்டுகிற பாவம் அது ஒரு வல்லமை உள்ள சக்தி. இந்த சக்தியில் அழிக்கிறதுக்கு இயேசுவின் சக்தி. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் உறவு இருக்கான்னு நீங்கள் யோசிங்க. முதல் ஸ்டெப், முதல் நிலை, உங்களுக்கும் இயேசுக்கும் உறவு இருக்கா? அல்லது வியாதி வந்தனால இயேசுவை உறவு தேடி வந்தீங்களா? அல்லது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு வந்தீங்களா? அல்லது ஏதோ ஒரு உபத்திரவத்தினால இயேசுக்கிட்ட வந்தீங்களா? உறவு இருக்கான்னு பாருங்கள். உறவு இல்லைன்னா இன்றைக்கி உறவை ஏற்படுத்திக்குங்க. அவர் தயாராக இருக்கார் சமாதானம் ஆக. நம்ம சொல்லுங்களேன், இளையகுமாரன் எப்போ வருவான்? குளத்தை கண்டு அடிக்கலாம், வஸ்திரத்தை விரிக்கலாம், பாதரட்சியை போடலாம், தயாராக இருக்கார். இப்போ நீங்கள் உறவை மட்டும் இழந்துடக்கூடாது. அந்த உலகத்தில் 1000 உறவுகள் இருக்கலாம், அது எல்லாமே எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கிற உறவு. உலகத்தில் இருக்க உறவுகள் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கிற உறவு. இந்த இயேசுவின் உறவு அப்படி அல்ல. இந்த இயேசுவின் உறவு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டால் விசுவாசம் வந்துடும், பரிசுத்தம் வந்துடும், நீதி வந்துடும், ஆமென், அற்புதம் வந்துடும், சத்தியம் வந்துடும், விடுதலை வந்துடும், பிறரை விடுவிக்கிறதான ஒரு அற்புத சக்தி உங்களுக்குள்ளேருந்து வந்துடும், தூய்மை வந்துடும், அல்லேலூயா, தரிசனம் வந்துடும், சொப்பனம் வந்துடும், தீர்க்க தரிசனம் வந்துடும், வெளிப்பாடு வந்துடும், வேதத்தை பகுத்து போதிக்கிற அறிவு உண்டாயிரும். இது எல்லாமே எங்கே வருது? இயேசுவின் உறவுலேருந்து வருது. நான் அநேக நேரம் ஜனங்கள் வரத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி பாஸ்டர்ஸ் கேட்பாங்க. நான் பாஸ்டர் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களை போல் பிசாசில் விரட்டுற வெள்ளமே எனக்கு வேணும், வரத்தை எனக்கு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்லுவேன், இயேசுக்கு உங்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டால் ஒரு வாரம் என்ன 9 வாரம் வேலை செய்யும். ஆமென் சொல்லுங்கள். இயேசுக்கு உங்களுக்கும் உறவு உண்டானால் ஒரு வாரம் இல்லை 9 வாரமும் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? இயேசுவோடு இருக்கிறீங்க. செடியும் கொடியும் ஒன்றான்னா மலரும் பூவும் காயும் என்ன செய்யும்? கனிகளும் உண்டாயிரும். இவ்வளோதான் கிறிஸ்தவமே. அப்போ உங்களுக்கும் உங்கள் ஆண்டவராக இயேசுக்கும் உள்ள உறவை நீங்கள் இன்றைக்கு ஏற்படுத்துங்க. அல்லேலூயா. உறவு வந்துட்டாலே விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, சமாதானம் உண்டு. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக். ஆண்டவரே உமக்கு எனக்கும் உறவு வேணும். அந்த உறவு எதில் தடையாக இருக்குது? நம்முடைய பாவங்கள் தான். ஆமென். அக்கிரமம் பாவம் என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவருக்கு நமக்குள்ள பெரிய. அப்போ அக்கிரமம் என்ன, பாவம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி, ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னாடி செய்தது எல்லாமே பாவம். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஞானஸ்தானம் பெறுறதுக்கு முன்னாடி செய்தது எல்லாமே பாவம். ரொம்ப ஈஸியாக மன்னிக்கப்படுறோம். அல்லேலூயா. பாவம் அறியாமல் செஞ்சதுனால என்னது? பாவம். அறிஞ்ச பின்னாடி செஞ்சதுனால அக்கிரமம். அதனால தான் இயேசு சொன்னார், அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி மத்தேயு 7:21 சொல்லுவார். இப்போ வாசிக்க வேணாம். அது யாரை சொல்லுவார்னா விசுவாசியில் பார்த்து சொல்லுவார், சபைக்கு போகிறவங்கள பார்த்து, ஊழியக்காரங்க பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ பாவம் வேறு, சொல்லுங்கள், அக்கிரமம் வேறு. அப்போ நீங்களும் நானும் அக்கிரமம் செஞ்சுருக்கோமா பாவம் செஞ்சுருக்கோமான்னா, பாவம் பென்சில் எழுதின மாதிரி. பாவம் எப்படி? அது என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக? எதை வச்சு அழிக்கலாம்? அள்ளிடுற பேர் வச்சு என்ன செய்யலாம்? இப்போ அக்கிரமம் நல்ல இங்கு பேனாவில் எழுதின மாதிரி. அல்லையா சொல்லுங்கள், நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? அப்போ அக்கிரமம் இங்கு பேனாவில் எழுதுன மாதிரி, பாவம் பென்சில் எழுதுன மாதிரி. நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போங்க, சார் பென்சிலில் உங்கள் இதை எழுதி வச்சுட்டு போங்க அப்படிமா. ஏன்னா அது எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். எத்தனை புரியுது? இப்போ ஸ்கூலில் நமக்கு எப்போ பேனா தராங்க? எத்தனாவதுல? படிக்கிற பிள்ளை யாரும் வாயை துறைக்கல, பெரிய அம்மா. நாங்களாம் ரொம்ப நாள் ஆச்சு பள்ளிக்கூடம் போய். எத்தனையில்? 3rd, 3ஆவதில் தராங்க. 3ஆவதில் தான் தராங்க என்னது? பேனா.
அதுக்கு முன்னாடி தந்ததில் என்னது, சிலேட்டு குச்சி பென்சிலு கொடுத்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கி சுகமாக போகிறீங்க. என்ன போகிறீங்க? உங்கள் வியாதிகள்லேருந்து குணமாக போகிறீங்க. உங்கள் வியாதியிலேருந்து குணமாகிறதுக்கு இத்தனை பேச வேண்டியிருக்குண்ணா. அல்ல சொல்லுங்களேன். உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னா உங்கள் வியாதி மாறிடும். ரொம்ப சிம்பிள். உங்கள் வியாதி, உங்கள் அக்கிரமம், உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டம், உங்களுக்குள்ளே இருந்த பிசாசு ஆடுறது, அதெல்லாம் எப்போ போகும்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் போயிடும். அதனால தான் ஃபோனெல்லாம் வாங்கி வைக்கிறோம், கவனிக்க சொல்கிறோம், பேசாயின்னு சொல்கிறோம். அல்லையிலே சொல்லுங்கள். பிரசங்கம் பண்ணும்போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு விடுதலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லையா? ரொம்ப சிம்பிள். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி செய்தது எல்லாமே அக்கிரம லிஸ்ட்டு வந்துடுது. அப்போ கடவுளுக்கு நமக்கு என்ன உறவு எதில் தடையாக இருந்துச்சு? படிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக. இப்போ நான் பேசுகிற புரியுதா? அக்கிரமம் என்ன செய்யுது? இப்போ பிரிவினையே. அதனால தான் ஆண்டவர் தூரமாயிட்டார். நல்ல தரிசனத்தை பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், அதிகாலை தட்டி எழுப்புவார் ஜெபம் பண்ண. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு? காலையில் தட்டி விட்றாரு பார்த்தீங்களா? ஒரு சில பேர் தானே இருக்கும். மற்றவங்கள பார்க்கும்போது அப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் பிசாசு. நான் இதை சிரிக்க சொல்லலை, சிந்திக்க சொல்லுகிறேன். ஏசப்பாவுக்கு உங்களுக்கு உறவு இருந்தால் நிச்சயமாக இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருப்பீங்க. ஏசப்பாவுக்கு உங்களுக்கும் உறவு இல்லைன்னா உலகத்தின் மேலே தியானமாக இருப்பீங்க. ஆமேன். ரட்சிப்பு என்பது உள்ளான மனிதனில் வருகிறது. 2 ரட்சிப்பு இருக்குது. ரட்சிப்பு எத்தனை இருக்குது? முதல் ரட்சிப்பு வெளியரங்கமான ரட்சிப்பு. ஆண்டவர் எனக்கு கைகால் சுகத்தை கொடுத்துட்டாரு, கை ஊனமாக இருந்துச்சு, சுகமாயிட்டேன். இது ஒரு ரட்சிப்பு. சொல்லுவோம் சாட்சி. கண் பார்வை இல்லாமல் இருந்தே கர்த்தர் பார்வை கொடுத்துட்டாரு. வியாதியோடு இருந்தேன், இயேசு எனக்கு குணமாக்கிட்டார். எங்கே? சரத்தை. குழந்தை இல்லாமல் இருந்தேன், குழந்தை கொடுத்துட்டாரு சரத்தில். பொட்டெல்லாம் வச்சுக்கிருந்தேன், இப்போ அழிச்சிட்டு வந்துட்டேன். ரட்சிப்பு. பூவெல்லாம் வச்சேன், இப்போ பூவெல்லாம் எடுத்து போட்டு வந்துட்டேன். ரட்சிப்பு. நகை நட்டெல்லாம் கழட்டிட்டேன். ரட்சிப்பு. இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். ஆனால் பைபிள் சொல்லுது உள்ளான மனிதனில். ஆமாம் சொல்லுங்கள். உள்ளான மனிதனில் தான் ரட்சிப்பு வரணும். அதை நீங்கள் மட்டும்தான் அந்த மனிதனை உணர முடியும். வேறு யாரும், உங்கள் அப்பா அம்மாவோ கூட பிறந்தவங்களோ யாரும் உங்களுக்குள்ளான மனுஷனை உணர முடியுமா? அந்த மனிதன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவான். அதுதான் மனசாட்சி. அவன் சொல்லுவான், நீ நல்லவன், பரவாயில்ல, போன வாரத்துக்கு இந்த வாரம் நீ திருந்தி இருக்கிற. இல்லைன்னா சொல்லுவான், நீ முதல்ல கூட கெட்டுட்ட, நீ நல்லா இருந்த, இப்போ நீ வெளி வேஷம் போடுற, யாருக்கும் தெரியாமல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிற, நீ போகிறன்னு சொல்லுவான். அவன் சொல்கிறதுனால தான் நமக்கு ஸ்லோவாகிடுது. அவன் சொல்கிறதுனால தான் நம்ம லேட்டாக வர்றோம். அவன் சொல்கிறனால தான் நமக்கு ஜெபிக்க முடியலை. அவன் சொல்கிறனால தான் நமக்கு துதிக்க முடியல. அவன் சொல்கிறனால தான் நமக்கு அப்படியே யார் சொன்னாலும் கோவம் வந்துடுது. ஏன்னா ஏற்கனவே உள்ள ஒரு எரேஸில் தானே இருக்கும். உள்ளான மனசாட்சி என்ன செய்யுது? நீ சரியில்லைன்னு இருக்குல்ல, நானும் இந்த டென்ஷனில் இருக்கேன், இவர் வேறு இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்மளை என்னையெல்லாம் நீங்கள் லேசாக தலையை தூக்கி என்ன செய்வீங்க? பார்க்குறது. அல்லையில சொல்லுங்களேன். இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம். அமைய சொல்லுங்களேன். அல்லையிலூயா. அப்போ உள்ளான மனுஷனை இப்போ அது புறம்பான ரட்சிப்பு. உள்ளான ரட்சிப்பு விரும்புகிறவன், பாஸ்டர் பேசுங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் பிழை இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர். அதான் அந்த பாவி போய் எப்படி ஜெபம் பண்ணா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே நான் பாவியான மனுஷனான், அப்படி தான் ஜெபம் பண்ணான். வெளியரங்கம் ரட்சிக்கப்பட்டேன் எப்படி போய் ஜெபம் பண்ணா? நான் வாரத்தில் 3 நாள் வாசிக்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன். அழப்புதல் ஜெபம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பயனில்லை. சத்தியம் உங்களுக்கு தெரியணும். பைபிளில் நீங்கள் நல்லா படித்து தவறவாக இருந்தால் தான் பிசாசு உங்களை தொடமாட்டான். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். வேதத்தை நேசித்தா தானே மிகுந்த சமாதானம் உண்டாகும். இல்லையா? அப்போ எது உங்களை பிரிக்குதுன்னா அக்கிரமம் தெரிந்திருந்தும் செய்கிற இவைகளை இன்றைக்கி நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள். இதை அறிக்கை செய்தாலே இன்றைக்கி பாருங்கள், மனசு அப்படியே அந்த மன குமுறல் இருக்குல்ல, அது உடனே ரிலீஸ் ஆயிரும்.
உங்கள் மனசில் உள்ள குமுறல் எப்போ ரிலீஸ் ஆகும் பாருங்கள். நீங்கள் கடவுளுக்கு விரோதமான செய்த பாவங்கள்னால ஆவியானவர் துக்கப்பட்டிருந்திருப்பார். இப்போ அந்த பாவத்தை அறிக்கை பண்ணோன்னே அவர் நம்பிடுவார். குழந்த மாதிரி, 5 வயசு குழந்த மாதிரி நம்பிடுவார். அப்போ இனிமேல் பாவம் செய்ய மாட்டியா, வா வா வான்றார். அவர் நம்ம மாதிரி கபடி நிறைஞ்ச மாதிரி ஏன் நீ மறுபடியும் பாவம் செய்வ அப்படின்னு சொன்னார்னா ஒரு பய ரசிக்கப்பட முடியாது. இல்லை சொல்லுங்கள். ஆவியானவர் 5 வயசு குழந்த மாதிரி உடனே நம்பிடுவார். நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கார். 2026 வருஷமாக நானும் ஏமாற்றிருக்கேன், நீங்களும் ஏமாற்றிருக்கீங்க. அல்லையா? ஆமாம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் போய் எதை சொன்னாலும் அவர் நம்பிடுவார். ஏசப்பா என்ன செய்வார்? உடனே நம்பிடுவார். அல்லேலூயா. உடனே நம்புவார். என் மகள் என்னையோட மனம் திரும்பிடுச்சு. இளையகுமார் வந்தான், வரும்போதே கட்டி அணைச்சிட்டு அவனுக்கு விருந்து வச்சுட்டாரு. இப்போ இனி எப்படியா செய்வியான்னு கேட்டாரா? இனிமேல் இப்படி செய்வியான்னு கேட்டாரா? இல்லை நம்மளமே வெளிப்பாடு சொன்னாரா? தீர்க்கதரிசனம் சொன்னாரா? இதோ மகனே, நீ மீண்டும் 3 மாதம் கழித்து நீ மறுபடியும் எல்லாத்தையும் வாரி எடுத்துகிட்டு ஓட போகிறாய் அப்படி சொன்னாரா? இல்லை. அப்போ என்னென்னா எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? அவர் மறந்துடுறாரு. என்ன செய்கிறாரு? மறந்து புது இருதயம். இப்போ நான் நீங்கள் சுகமாகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியானா, நீங்கள் எல்லாம் வியாதியோடு இருக்கிறவங்க அப்படியே உட்காந்தாலும் சரி, மண்டிட்டாலும் சரி, அல்லது நின்னாலும் சரி, கண்ணை மூடி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும். அல்லேலூயா. இயேசுவே என் பாவத்தை உண்மையாக, அது என்னென்ன பாவம்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி தானே? இதை நீங்கள் சொல்லுங்கள், மன ரிலாக்ஸ் ஆகிரும். செஞ்சால் மனப்பாரம் உங்களை விட்டு ஓடிடும். அற்புதம் உங்களுக்கு அப்போவே நடக்கும். இந்த நொடியில் என்ன செய்யும்? நடக்கும். நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும், நீங்கள் சந்தனம் வச்சுருந்தாலும், குங்குமம் வச்சுருந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு மனசில் என்னெல்லாம் பாவம்னு தோணுதோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஏசப்பா, நான் அக்கிரமம் செஞ்சேன், துரோகம் பண்ணேன், மீறுதல் பண்ணேன், அடுத்தவங்க முதல்ல எடுத்துக்கிட்டேன், அப்படி நீங்கள் செய்திருந்தா, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கேன், அல்லது அநியாயமாக வாங்கியிருக்கிறேன், வட்டி வாங்கியிருக்கிறேன், வட்டிக்கு மேலே வட்டி வாங்கியிருக்கிறேன், முதலுக்கு மேலே 4 முதல் வாங்கியிருக்கிறேன், அல்லது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துருக்கேன், அடுத்தவங்களை இடற பண்ணியிருக்கிறேன், அடுத்தவங்கள மனசை கெடுத்திருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன், வேதனைப்படுத்தியிருக்கிறேன், துக்கப்படுத்தியிருக்கேன், துரோகம் பண்ணியிருக்கிறேன். அப்பா மன்னிங்க. சொல்லுங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். விடுதலைக்கு ரொம்ப சிம்பிள். இதை மனதார செய்தால் போதும். இதை மனதார சொன்னால் போதும். தானாக பிசாசெல்லாம் ஆட்டோமேட்டிக் அப்பப்பா இனிமேல் இந்த இருதயத்தில் இருக்க முடியாது. ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு வசனம் சொல்லுது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இரக்கம் பெறுவான்னு வசனம் போட்டிருக்கே. இறக்கண கிருபை. அப்போ அறிக்கை செஞ்சால் கிருபை வந்துடும். கிருபை வந்துட்டாலே எல்லாம் வந்துடும். சத்தியம் தான். கிருபை வந்துடுமே. ஏசையா, நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். இன்று நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். இன்று உனக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசு உன்னை காண்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை உடனிருந்து
நடத்திடுவார், ஒரு போதும் கைவிடார். இனி உடனிருந்து நடத்திடுவார், ஒரு போதும் கைவிடார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இன்று உனக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இன்று உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இன்று உனக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். இன்று உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். தினந்தோறும் நாம் குளிப்பது போல தினந்தோறும் பாவறிக்கை செய்யணும். அல்லேலூயா. காலை எந்திரிச்சோன்னே என்ன செய்கிறோம்? காலை கடன் முடிக்கிறோம். எந்திரிச்ச உடனே ஒரு மனுஷன் எந்த நாளும் தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். அதுதான் உள்ளான மனுஷனை நீங்கள் நான் விடுவிக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் மனம் எப்படி இருக்கும்? திடனாக இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது பரிசுத்தமாக இருக்கும். கடவுள் வாசம் பண்ணுகிற ஒரு இருதயமாக இருக்கும். வாக்கு தத்தம் நிறைவேறும்.